காட் இஸ் குட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளில் வேதத்தின் மூலமா தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனம். ஆதலால் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராக கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுல் இந்த 2 வசனத்து மூலியமா பிலிப்பி சபை மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, 7வது வசனத்துல வந்து இப்படியாக சொல்றாரு, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ. இந்த வசனம் வந்து மத்தேயு 13வது அதிகாரத்திலும் லூக்கா 14வது அதிகாரத்திலும் நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். பவுல் எனக்கு லாபமா இருந்த எவைகளோ அவைகள்னா நம்ம மேலுள்ள வசனத்தை நம்ம பார்ப்போம். பவுல் வந்து ஒரு இஸ்ரவேல் வம்சத்தார், பெஞ்சமின் கோத்திரத்தால் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். இது மட்டும் இல்ல, ஒரு பணத்திலும் செல்வாக்கிலும் அந்தஸ்திலும் பெரிய உயர்ந்த ஒரு நபர். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது எல்லாமே எனக்கு லாபம் இல்லை. ஏன் இதெல்லாம் எனக்கு லாபம் இல்லைன்னா, கிறிஸ்துவானவர் மட்டும்தான் எனக்கு லாபமா இருக்காரு சொல்லி அவர் என்ன பண்றார், பிலிப்பி சபை மக்களுக்கு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எதுக்காக நான் இதை நஷ்டமா பாக்குறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில வந்து கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக பவுல் என்ன பண்றாரு, இதை வந்து ஒரு நஷ்டமா பாக்குறாரு. அப்போனா கிறிஸ்துவ அறிகிற அறிவு தான் எனக்கு மேன்மையா இருக்கு. அவரை அறிகிற அறிவுனா அவரோட குணாதிசயத்தை நான் என்ன பண்ண தரித்து கொள்ளலாம். அவர் மற்றவங்கிட்ட எப்படி பழகினாங்க, அவர் எப்படி வாழ்ந்தார், அவரு என்ன காரியங்கள் செஞ்சார் சொல்லி இன்னும் அதிகமா வேதத்துக்குரிய காரியங்களை ஆராயணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, பவுல் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மேன்மையா பாக்குறாரு. இதே வசனத்தை வந்து 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம் பேதுரு குறிப்பிட்டு சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவின் மேன்மையை நம்ம காணும் பொழுது நமக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகும். அது மட்டும் இல்ல, யோவான் 17:3 நம்ம வாசிக்கிறோம், நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்குது. இதுல இருந்து நம்மளோட வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இயேசு கிட்ட நான் வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி நான் என்ன பண்ண யோசிக்க கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கார், நமக்காக மரித்து இருக்கிறார், நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். அவர் நமக்காக இவ்வளவு காரியங்கள் செய்திருக்கார். அப்போனா நாம என்ன பண்ணோம், அந்த ஒரு அன்பை தேடிதான் நம்ம போனோமே தவிர, இயேசு கிட்ட போனா எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் போகக்கூடாது. எனக்கு கிடைக்கல நான் என்ன பண்ணேன், இயேசுவை தேடி போவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து கிறிஸ்துவ அறிகிற அறிவை நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவ சமாதானத்தை நித்திய ஜீவனையும் கொடுக்க ஆண்டவர் நீங்க இருக்காரு. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ்.